பொடி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2025 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதில் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாகிரபி கொஷின் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். ஜாகிரபி கொஷின் பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரல் ஜாகிரபி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இந்தியன் ஜாகிரபி கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஜாகிரபிலேருந்து கேட்டிருக்காங்க. காண்டினென்டல் ட்ரிப்ட் தியரி. அப்போ அந்த காண்டினென்ட் ட்ரிப்ட் தியரி யார் சொன்னார்னா நமக்கு தெரியும், ஆல்ஃபர்ட் வெஜினர் 1912 கண்டப்போக்கு தியரம் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ ஒரு காலம் இப்போ 7 கண்டம் இருக்குன்னா ஒரு காலத்தில் ஒரே கண்டமாக தான் இருந்திருக்கு. அது ஒன்று ஒன்றா பிரிஞ்சு போகிறதா நம்ம அந்த காண்டினென்ட் ட்ரிப்ட் தியரி அப்படிங்கும். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ அதில் ஒரு மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கட் பண்ணால், அதாவது இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக துண்டு துண்டாக போட்டு கடைசி சேர்த்த ஒரு இந்தியா மேப் கொண்டு வருவாங்க, அல்லது யானை கொண்டு வருவாங்க, குதிரை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்க மாதிரி இந்த நம்மளுடைய வேர்ல்டு மேப் எடுத்து ஒவ்வொரு காண்டினென்ட் ஒரு இதாக பிரித்து எடுத்து எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா ஒன்றா சேர்ற மாதிரி இருக்கும். அப்போ சேர்ற மாதிரிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இதில் இருந்தால் பிரிஞ்சு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் கண்ட போக்கு நகர்வு அப்படிம்பாங்க, காண்டினென்டல் ட்ரிப்ட் தியரி அப்படிம்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுடைய இந்த எட்ஜும் ஆப்பிரிக்காவுடைய இந்த ஆர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று போல இருக்கும். அப்போ அங்கேருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோண்டோனா லேண்ட்லேருந்து இப்போ அண்டார்டிகாலேருந்து ஆஸ்திரேலியா அப்படி பிரிஞ்சு போயிருக்கு. அதுலேருந்து தான் நம்மனா இந்தியா பிரிஞ்சு போயிருக்கு. இதுலேருந்து மடகாஸ்கர் பிரிஞ்சு போயிருக்கும். அப்போ இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ இந்த ரெப்டைல் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த இந்த ரெப்டைல்ஸு, அந்த ரெப்டைல்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாசில்ஸு, இந்த ஃபாசில்ஸ்ன்னு பார்க்கும்போது பிளான்ட்டு, அனிமல்ஸு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்கும். மினரல்ஸு, சில மினரல்ஸ்லாம் இங்கே கிடைக்கிற மினரல்ஸ் அந்த கண்டத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் இதில் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ இந்த மேசோசாரஸுங்கிற ரெப்டைல் நமக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே அந்த இதை படத்தில் போட்டு காட்டியிருக்காங்க, ஒவ்வொரு இதாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா ஓரளவுக்கு ஒரு இமேஜிங் புரியும். இது இந்த ரெண்டுலேயும் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இதில் இருக்கக்கூடியது இந்த 3லேயுமே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த 3 இதில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் இங்கே அந்த கொஷினே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, The belt of Asian rocks from the Brazil coast matches with Western Africa. இதுதான் நம்ம அந்த படத்தில் பார்க்குறோம். இந்த பிரேசில் இதான் நமக்கு பிரேசில், இது வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா. இந்த கோஸ்டோட இதாகுது, அந்த ராக்ஸ் இதாகுதுங்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா ரைட் ஆயிடுது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு பார்க்கும்போது கோல்டு டெபாசிட் கானா ஆர் டெரிவ்டு ஃப்ரம் த பிரேசில் பிளாட்டியூ. ஏன்னா அப்போ ரெண்டுலேயுமே கோல்டு டெபாசிட், கானா கடல் அப்படிம்பாங்க, வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் நமக்கு இருக்கக்கூடியதான். அப்போ கானா கோஸ்ட்டும் பிரேசில் இந்த 2 இடத்துலையுமே நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோல்டு டெபாசிட் காணப்படும். தங்க கோல்டு கோஸ்ட் அப்படிம்பாங்க. கானா கடலை தான் கோல்டு கோஸ்ட்பாங்க பிரேசில். அப்போ இந்த டெபாசிட், மினரல்ஸ் டெபாசிட்லாம் அந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கோண்டோனா சிஸ்டம் செடிமெண்ட் ஃப்ரம் இந்தியா இஸ் நவுன் டு ஹாவ் இட்ஸ் கவுண்டர் பார்ட் இன் 6 டிஃப்ரெண்ட் லேண்ட் மாசஸ் ஆஃப் த சதர்ன் ஹெமிஸ்பியர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காண்டினென்ட் ட்ரிப்ட் தியரி படிப்பீங்க. அதில் கீழே உள்ள பகுதியை கோண்டுவானாம்பாங்க. கோண்டுவானாலேருந்து தான் ஒரு இந்தியாவும் சேர்ந்து ஒரு 6 பார்ட் அப்படி பிரிஞ்சு போயிருக்கும். அப்போ இல்லை 6 டிஃப்ரெண்ட் லேண்ட் மாசஸ் ஆஃப் த சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிம்பாங்க. அப்போ அதுவுமே கரெக்டு தான். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்டு தான். இப்போ நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லும்போது ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா 3மே ரைட்டு தான். அப்போ இந்த கோண்டோனா லேண்ட் மாஸ்லேருந்து இந்தியா முதற்கொண்டும் ஒரு 6 இதாக இருக்கும். இந்தியா, ஆப்பிரிக்கா, ஏன்னா ஃபாக்லேண்ட் ஐலாண்டு, மடகாஸ்கர், அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. அப்போ அதுவுமே நமக்கு ரைட் ஆகிடுது. அதான் இல்லை அந்த லேண்ட் மாஸ் இதில் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ஒரு படம் உங்களுக்கு போதும், எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்தியா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, மடகாஸ்கர் இருக்குது, ஃபாக்லேண்ட் ஐலாண்ட் இருக்குது. அப்போ இந்தியா ஒரு 6 இதுவுமே நமக்கு என்னதாகிடுது, கவர் ஆகிற மாதிரி கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ இந்த ஒரு மேப்பு, ஒரு காண்டினென்டல் ட்ரிப்ட் தியரி, ஆல்ஃபர்ட் வெஜினர் தியரியை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஜியோமார்பாலஜியில் வரக்கூடிய இந்த டாபிக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொடுக்காங்க, the amount of dust particles in the atmosphere is more in subtropical and temperature area than in equator and polar region.
அப்போ நமக்கு தெரியணும் எது வந்து இது ஈக்குவேட்டர் ரீஜனு. இப்போ நம்ம 23 டிகிரி போட்டிங்கன்னா நமக்கு என்னென்னா டிராபிக் ஆஃப் கேன்சரு, 23 டிகிரி போட்டிங்கன்னா இது கேப்ரிகான், ஒரு 66 டிகிரி போட்டிங்கன்னா ஆர்க்டிக்கு, கீழே 66 போட்டால் அண்டார்டிக். இதில் வந்து நமக்கு என்ன கொடுக்காங்கன்னா இது போலார் ரீஜன், இது போலார் ரீஜன். அடுத்தது இது வந்து நமக்கு வந்து ஈக்குவேட்டர் ரீஜன், ஈக்குவேட்டர் ரீஜன். இப்போ இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதான் நமக்கு என்ன, இது ஃபுல்லாகவே டிராபிக்கல் ரீஜன். இது அதாவது 23 டிகிரி டு 23 டிகிரி டிராபிக்கல் ரீஜன். இந்த பகுதி என்னென்னா சப்டிராபிக்கல் ரீஜன். அப்போ இந்த இடத்த தான் அவங்க மீன் பண்ணுறான். இந்த இடத்துல உள்ள பகுதி the amount of dust particle in the atmosphere more in subtropical and temperature area. ஏன்னா இந்த பார்ட்டு ஏன்னா தேன் இன் ஈக்குவேட்டர் அண்ட் போலார் ரீஜனை விட இங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்காங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறோன்னா சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேச்சர் ஏரியா ஹாவ் லெஸ் ட்ரை விண்ட் அப்படிங்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து மோர் ட்ரை விண்ட், ஏன்னா அதில் டஸ்ட் பார்ட்டிகல் அதிகமாக இருக்குன்னா ட்ரை விண்ட் அதிகமாக இருக்கணும். அப்போ நமக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட்டு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து சி வரும். இப்போ இதை தான் ஒரு இமேஜில் பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த 0 டிகிரி இது நமக்கு ஈக்குவேட்டர், 23 டிகிரி ஏன்னா இது டிராபிக் ஆஃப் கேன்சர், 23 டிகிரி இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அப்போ அதுக்கு மேலே உள்ள ஜோன் ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து இந்த கொடுக்காங்கள இதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்கல் ஜோன். இது இது வரைக்கும் இருக்கக்கூடியது டெம்பரேச்சர் ஜோன். அப்போ பொதுவாக இந்த பார்ட்டை சொல்கிறான், இந்த பார்ட்டில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்குன்னா ட்ரை விண்டு அதிகமாக இருக்கணும். அதான் இது முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு டெம்பரேச்சர் வச்சு கேட்டிருக்காங்க. ஐசோதெர்ம். ஐசோதெர்ம்னா ஐசோனா சிமிலர், தெர்மோனா டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் வந்து சிமிலராக ஒரு இடத்துல வந்து சிமிலராக இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்காங்கன்னா ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் இன் ஜனவரி இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் the isotherm bend equated toward while crossing the landmass. இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது சதர்ன் ஹெமிஸ்பியர். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மாஸ் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஒரு லேண்ட் மாஸை கிராஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஈக்குவேட்டர் நோக்கி பெண்ட் ஆகுது அப்படிங்காங்க. இதே இது பார்த்தீங்கன்னா போல்வேர்ட் ஒயில் கிராசிங் த ஓஷன், அது வந்து ஓஷனை கிராஸ் பண்ணும்போது என்னென்னா போல்வேர்டை நோக்கி என்னதாக இருக்குன்னா பெண்ட் ஆகுது அப்படிங்காங்க. அது ஒரு மேப் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்கிறது தான் நமக்கு அந்த டெம்பரேச்சர் லைன். அப்போ டெம்பரேச்சர் லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு வரும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இங்கேருந்து ஏதோ ஒரு டெம்பரேச்சர் நம்ம எடுக்கணும்னு வச்சுருமே, இது எல்லாம் நமக்கு வந்து கடல் பகுதி, ஒயிட்டாக இருக்கிறது கடல் பகுதி. இங்கேருந்து பார்க்கும்போது போலார பகுதி நோக்கி போகுது. லேண்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க இங்கே நோக்கி வருது. எங்கே நோக்கி வருதுன்னா ஈக்குவேட்டர் நோக்கி வருது. அப்போ வந்து இந்த ஐசோதெர்ம்ங்கிறது ஒரு ஓஷன் பகுதியை பார்க்கும்போது டுவார்ட்ஸ் போலார். இதே ஒரு லேண்ட் மாஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி இருக்கும். இப்போ இதை தான் அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காங்க. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரைட்டு, முதல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடியது ரைட்டு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிங்கன்னா புரியும். இன் ஜனவரி இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஐசோதெர்ம் பென் ஈக்குவேட்டட் ஒயில் கிராசிங் லேண்ட் மாசஸ். அப்போ லேண்ட் மாஸை கிராஸ் பண்ணும்போது பூமி திரையை நோக்கி டேன் ஆகுது. இதே இது ஓஷனை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா துருவ பகுதியை நோக்கி என்னதாவது டேன் ஆகுது அப்படிங்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா இன் ஜனவரி த ஏர் ஓவர் த ஓஷன் இஸ் வார்மர் தென் ஓவர் த லேண்ட் மாசஸ் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ஓகே தான். அப்போ வந்து கடல் பகுதியில் வார்மராக இருக்கும் ஜனவரி மாதம். ஏன்னா ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெர்டிக்கல் ரேஸ் வந்து என்னென்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஓஷன் பகுதி என்னதாக இருக்குன்னா வார்மராக இருக்கும். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே ரைட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 27. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன கொடுக்காம பாருங்க, வித்தவுட் அட்மாஸ்பியர். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா எர்த் இருக்குது. எர்த்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ட்ராப்பாஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் இருக்குது ஃபுல்லாகவே. அப்போ அட்மாஸ்பியர் இருக்குது. இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் இருக்காது சில பிளானட்டில். அப்போ அட்மாஸ்பியர் இருக்குது. அப்போ வித்தவுட் அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியரே இல்லை எர்த்து மட்டும் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்காங்க. வித்தவுட் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வுட் பி பிலோ ப்ரீசிங் பாயிண்ட்.
ஏன்னா ப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். எவ்ரிவேர் ஆன் த எர்த் சர்ஃபேஸ், அதாவது -18°C வந்துடும். அட்மாஸ்பியர் இருக்கிறதா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. அப்போ அட்மாஸ்பியரில் இருக்க மெயின் காரணம் என்ன? அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் மெயின். கார்பன் டை ஆக்சைடு என்னென்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய இதை பிடிச்சி வச்சுக்கிடும், இந்த ஹீட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்மளை வந்து குளோபல் ஒரு வார்மிங்காக வச்சுக்கிடும். இப்போ அட்மாஸ்பியர் மெயின்டைன் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு ஒரு காரணம். இப்போ முதல் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ் அண்ட் ட்ராப்டு பை த அட்மாஸ்பியர் மெயின்டைன் அவர் பிளானட் ஆவரேஜ் டெம்பரேச்சர். இப்போ தான் சொன்னோம், அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அட்மாஸ்பியர் வந்து அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணி ட்ராப் பண்ணி வைக்கிறதுனால தான் அந்த மெயின்டைன் பண்ண முடியும், ஆவரேஜ் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் கேசஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு ஆர் பர்டிகுலரி குட் அட் அப்சர்விங் அண்ட் ட்ராப்பிங். அந்த கார்பன் டை ஆக்சைடு இது வந்து முக்கியமானது, அதுவும் ரைட்டு. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு என்னது ரைட்டு தான். அப்போ ஆன்சர் என்ன வரும் கேட்டிங்கன்னா சி. நெக்ஸ்ட்டு, இது ஒரு இன்டர்நேஷ்னல் டைம் ஜோன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 0 டிகிரிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா கிரீன்விச் மீன் டைம் அப்படிம்பாங்க. ஏன்னா அதை வச்சு 180 டிகிரிம்பாங்க. இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிம்பாங்க 180 டிகிரிங்கிறது. அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொடுக்காங்கன்னா அனட்டீர் இன் சைபீரியா, நோம் இன் அலாஸ்கா ஆர் few கிலோமீட்டர் ஃப்ரம் த ஈச் அதர். பட் வென் பீப்புள் ஆர் வேக்கிங் அப் கெட்டிங் செட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் இன் தீஸ் சிட்டிஸ். அந்த பீப்புள் வந்து ஒரே டைம் தான் எந்திக்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, ஏன்னா இருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் டேயில் இருக்காங்கங்க. ஒருத்தர் மண்டேனா ஒருத்தர் சண்டே அப்படிங்காங்க. அப்போ இதை வந்து மேப் வச்சு பார்த்தா தான் நமக்கு புரியும். மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன் மேப் எடுத்துக்கிடணும். இன்டர்நேஷ்னல் டேட் லைன் மேப் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்த நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து அலாஸ்கா மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அலாஸ்காங்கிறது யூஎஸ்ஏடைய ஒரு மாநிலம். இங்கே வந்து ரஷ்யா, இங்கே வந்து நமக்கு என்னது ரஷ்யா. இப்போ மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமேஜ் பண்ணிக்கிடணும், ஏன்னா யூஎஸ் நார்மலாக நீங்கள் பார்த்துக்கிடணும். இப்போ நமக்கு இப்போ வந்து மத்தியானம் 12 மணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு இருப்பான். நம்மளை விட பார்த்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க. இப்போ நார்மலாக இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் வந்து இது கிராஸ் ஆகுது. இன்டர்நேஷ்னல் டேட் லைன் வந்து இப்படி கிராஸ் ஆகி இப்படி போகுது. எந்த தீவிலையுமே கட் ஆகாது, அப்படியே போய் போகுது. இப்போ அவன் சொல்ல அனாட்டியர் அப்படின்னு ஒரு ஊர் வந்து சைபீரியாவில் இருக்குது, இந்த அருக்கு. நோம்னு ஒரு ஊர் வந்து யூஎஸில் இருக்குது. இப்போ இந்த 2 இடத்துல உள்ள மக்களும் சேம் டைம் ஒரு 6 மணின்னு வச்சுக்கிங்களேன், 6 மணிக்கு தான் எந்திக்கிறாங்க, 6 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் டேயில் சாப்பிட்றாங்க அப்படிங்க. அது கரெக்டு. ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்துக்கிடணும், ஆக்சுவலாக சூரியன் வந்து முத உதிக்கக்கூடியது கிழக்கு பகுதியில் உதிக்கும். இப்போ இந்த இடத்துக்கு கீழே இங்கே வந்தால் தான் ஜப்பான் அப்படிம்பாங்க. சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்லி ஜப்பான் சொல்லுவாங்க. அப்போ சன்லைட்டை ரிசீவ் பண்ணுறது என்னது ஜப்பான். அப்போ சன்லைட்டை ரிசீவ் பண்ணுறதை வச்சு தான் டேட்டு போடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன், இது ஒரு மண்டேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த கோட்டுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா மண்டேக்கு முந்தின நாள் என்ன இருக்குன்னா சண்டே இருக்கும். ஏன்னா முத நாள் அவனுக்கு தான் உதிக்குது. அப்போ ஸ்டார்டிங் டேட் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இவனுக்கு சண்டே இருக்கும். இப்போ இதை தான் கொடுக்குறான். 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டு, ஆனால் ஒரே டைமில் எந்திக்காங்க, ஒரே டைமில் என்ன செய்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 ஊரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இதை பார்த்துட்டோன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. இப்போ 180 டிகிரி இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இப்போ இந்த முதல் கொஸ்டின் பாருங்க, அனாட்டீர் இன் சைபீரியா. சைபீரியானா என்னது ரஷ்யா. நோம் இன் அலாஸ்கா. அலாஸ்கானா என்னது யூஎஸ்ஏ. few கிலோமீட்டர் from each other. 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் வென் பீப்புள் ஆர் வேக்கிங் அப் எந்திக்கிறது, கெட்டிங் செட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் டேயில் இருக்குங்க. அவனுக்கு மண்டேனா அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயர் கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நியூ இயர் கொண்டாடிட்டு அப்படியே அந்த சைடு போய் இன்னொரு நாள் நியூ இயர் கொண்டாடுவாங்க. ஏன்னா அது இன்னொரு நாள் பின்னாடி தான் வரப்போகுது. அதனால் இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. இப்போ அனாட்டியருங்கிறது நம்ம பார்த்தோம், எங்கே பார்த்தோம் சைபீரியாவில், ரஷ்யாவில். ரஷ்யாங்கிறது முத அங்கே தான் இருக்குது. அங்கே மண்டேன்னு எடுத்துக்கிட்டான்னா நோமில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா சண்டே இருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ ஒன்லி என்னது ரைட். எது ரைட்டுங்கிறத பார்த்துக்கிடுங்க. விச் இஸ் கரெக்ட் விச் இஸ் இன்கரெக்ட்டுங்கிறத தெளிவாக பார்த்துருங்க. இப்போ அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்கான். ஒரு 6 கண்ட்ரியை கொடுத்து ஆண்டிஸ் மவுண்டன் பாஸ் த்ரூ த ஹவு மெனி ஆஃப் த அபோவ் கண்ட்ரிஸ் அப்படிங்க. அப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா நாட்டில் கண்டத்தில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே நீளமான மலைத்தொடர் தான் ஆண்டிஸ் மலைத்தொடர்.
இப்போ கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்தே ஆரம்பித்து இது ஃபுல்லாகவே என்னென்னா ஆண்டிஸ் மலைத்தொடர். இப்படி பார்த்தீங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ ஆண்டிஸ் மலைத்தொடரை வந்து கொடுக்குறான். இப்போ ஆண்டிஸ் மலைத்தொடருங்கும் போது நமக்கு இங்கேருந்தே ஆரம்பிச்சிடும். வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவட்டர், பெரு, என்ன அப்புறம் பொலிவியா, அப்படியே கீழே வரும்போது என்னது சில்லி, இது எல்லாமே வந்துடுது. இது ஒரு இப்போ இவங்க ஒரு 6 கண்ட்ரியை கொடுத்துட்டு கிடையாதுன்னு கேட்கான். பிரேசில்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பிரேசிலுடைய பவுண்ட்ரி நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பிரேசிலுடைய பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுதான் பிரேசிலுடைய பவுண்ட்ரி. இப்போ இது அது டச் ஆகலை பிரேசில். அடுத்து பார்த்தீங்கன்னா பராகுவே இந்த இருக்குது. பராகுவே, பொலிவியா, இந்த 2 மட்டும்தான் சவுத் அமெரிக்காவில் லேண்ட்லாக்டு கண்ட்ரி. மற்ற எல்லாத்துலேயுமே சீசோர் இருக்கும். ஆனால் பொலிவியா டச் பண்ணும், பராகுவே டச் பண்ணாது, இப்போ உருவே டச் பண்ணாது. ஏன்னா இப்போ என்ன கொஸ்டின் கொடுக்கான்னு பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். மேப்பை பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு எதெல்லாம் கிராஸ் ஆகுனா அவன் வந்து பாஸ் த்ரூ ஹவு மெனி அபோவ் த கண்ட்ரிஸ். அப்போ எதெல்லாம் பாஸ் ஆகுதுன்னா பிரேசில் பாஸ் ஆகாது. ஏன்னா பிரேசில் அப்படி இந்த சைடு வந்துடுது. அப்போது என்ன பார்த்தோன்னா பராகுவே பாஸ் ஆகாது. இப்போ பொலிவியா பாஸ் ஆச்சு, கொலம்பியா பாஸ் ஆச்சு, ஈக்குவட்டர் பாஸ் ஆச்சு, வெனிசுலா என்னதாச்சு பாஸ் ஆச்சு. அப்போ மொத்தம் எத்தனை கண்ட்ரி பாஸ் ஆகிருக்குங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் இருக்குன்னா ஒன்லி என்னது 4. இந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னது 4. அப்போ ஒரு மேப்பு வச்சு கேட்டிருக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். ஹவு மெனி ஆஃப் தம் டஸ் த ஈக்குவேட்டர் பாஸ். இப்போ நமக்கு பூமி திரைகன்னு இருக்குது. இந்த பூமி திரையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 கண்ட்ரி பாஸ் ஆகும். 13 கண்ட்ரி பாஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 2 லேக்கு, என்ன டங்கனக்கா லேக்குன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்குது. இதான் ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய லேக் இதான். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா லேக் இருக்கும். அது வந்து இந்த ஈக்குவேட்டரில் பாஸ் ஆகி போகும். ஆனால் இவன் தங்கனக்கே லேக் தான் கொடுத்துருக்கான், அது பாஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேக் டோன்லே சேப் அப்படிம்பாங்க, கம்போடியாவில் இருக்குது. கம்போடியாவில் உள்ள மிகப்பெரிய லேக் இதான், இதுவும் பாஸ் ஆகாது. அடுத்து பட்டாஸ் லக்கூன் அப்படிம்பாங்க. பட்டாஸ் லக்கூனுங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பட்டாஸ். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய லக்கூன்னா நமக்கு பேக் வாட்டர். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸ் ஆகாது. நமக்கு பூமி திரைங்கிறது இந்த இடத்துல கிராஸ் ஆகி போகும். அப்போ இதுவும் கிராஸ் ஆகாது. அப்போ பூமி திரையை கிராஸ் பண்ணக்கூடிய எல்லாம் டஃப்பான கொஸ்டின் தான். பூமி திரையை கிராஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா 3மே டங்கனக்கே லேக்கும் பாஸ் ஆகாது, லேப் ஷாப்பும் பாஸ் ஆகாது, பிறகு வந்து லக்கூன்னு என்ன செய்யாதுன்னா பாஸ் ஆகாது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல்லை 3மே பாஸ் ஆகுதுன்னா ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா நன். நெக்ஸ்ட்டு இதான் வந்து இந்த கம்போடியாவில் உள்ள லேக், டோன்லி சேஃப் லேக். இதான் கம்போடியாவில் மிகப்பெரிய லேக் பார்த்தீங்கன்னா டோன்லி சேஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸ்டேட்மெண்ட் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்குறாங்க. ஏன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இது இந்த குரூப் ஒன்லையும் வந்து கேட்கலாம். ஏன்னா இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது அவன் என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் ஆன் ராக். சாக் இஸ் நவுன் அஸ் வெரி பெர்மியபுள்னா என்னங்கன்னா ஊடுருவக்கூடியதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆற்று மணல், வண்டல் மண் இருக்குன்னு வச்சுருக்கோம். அப்படி ஆற்று மண், வண்டல் மண் இருக்குன்னு வச்சுருங்களேன். இதில் போய் நீங்கள் தண்ணியை ஊற்றி விட்றீங்கன்னு வச்சுருங்களேன், தண்ணி கடன்னு கீழே இறங்கிடும். இதே களிமண், கிளே இருக்குது பார்த்தீங்கன்னா, களிமண் அது பொடிசாக இருக்கும், பொடி களிமண்ணாக இருக்கும். அதில் நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஊடுருவோம், அதுக்கப்புறம் கீழே வராது களிமண், ஏன்னா மண்பானமாக இருக்கிற மாதிரி. அப்போ வந்து பெர்மியபுள்னா ஊடுருவக்கூடியது. அப்போ சாக் இஸ் நவுன் அஸ் த வெரி பெர்மியபுள். சாக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஈஸியாக ஊடுருவக்கூடியது. எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் படிக்கும்போது இங்க் பேனால இங்கு கீழே கொட்டிடும், உடனே அப்படி உருட்டி எடுத்துருவோம். ஏன்னா எடுத்துரும் டக்குன்னு பெர்மியபிலிட்டி. ஏன்னா அதே இது கிளேனா நம்ம பார்த்த களிமண், நவுன் ஆஸ் குயிட் அண்ட் இம்பெர்மியபிள் ஆர் லீஸ்ட் பெர்மியபிள். இப்போ களிமண் இருக்குன்னு வச்சுருங்களேன், களிமண்ணை பொறுத்தவரைக்கும் கொஞ்சோண்டு அது ஊடுரும், அதுக்கப்புறம் தண்ணி கீழே இறங்காது. அதனால தான் பிளாக் சாயில் நம்ம பயன்படுத்துகிறோம். பிளாக் சாயிலுடைய கேரக்டர்னா ரீட்டைன் இஸ்ட் மாய்ஸ்டர், ஈரப்பதத்தை ரொம்ப நாள் தங்க வச்சுருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பிளாக் சாயில் எடுத்துக்கிட்டா உருண்டை பிடிச்சி, களிமண் எடுத்து உருண்டை பிடிச்சி நீங்கள் வெயிலில் நல்லா போட்டால் கூட உள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அப்போ தான் ஊடுருவத்தன்மை கம்மியாக இருக்குன்னா விட்டுறாது. இதே வண்டல் மண் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியே போட்டிங்கன்னா வெயிலில் போட்டிங்கன்னா காஞ்சி போயிடும்.
அப்போ வந்து அதான் முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, சாக் இஸ் போரஸ் அண்ட் கேன்சன் அப்சர்வ் வாட்டர், அதுவும் கரெக்டு. போரசிட்டி அதிகமாக இருக்கும். கிளே இஸ் நாட் அட் ஆல் போரஸ், போரஸு கொஞ்சோண்டு இருக்கும். அதை தான் சொல்லுவாங்க ஆல் பெர்மியபிள் மெட்டீரியல், all permeable materials are porous. ஏன்னா all porous material are not porous, permeability அப்படிம்பாங்க. இப்போ எல்லா பெர்மியபிலிட்டும் போரஸ் இருக்கும், போரஸ் இருக்கிறதெல்லாம் பெர்மியபிலிட்டின்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம 2 இதை மட்டும் வச்சுக்கணும், சாக் பீஸும் வச்சுக்கிடுங்க, இதுவும் வச்சுருங்க. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. இப்போ இதில் ஆன்சர் என்ன வரும்னா சி வரும். ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட். அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அல்லது மூணாவது ஸ்டேட்மெண்ட் இதில் ஏதாட்டும் ஒன்று கரெக்டு, அந்த ஒன்று வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்காங்க. தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுங்காங்க. அப்போ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் ஜட்ஜஸ் தட் எ ஷிஃப்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த எர்த் ரொட்டேஷன் இட் ஆக்சிஸ். எர்த் என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் சாஞ்சி ரொட்டேட் பண்ணியிருக்கு, தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கு. இந்த தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்குது வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்காங்க இப்போ உள்ள சயின்டிஃபிக். ஏன்னா இப்போ சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் எல்லாமே அந்த தன்னைத்தானே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்டு சரி. இந்த ஷிஃப்ட் ஆகிறதுக்கு காரணங்கள்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, சோலார் ஃப்ளார்ஸ், அந்த அந்த சூரியனுடைய வெளிப்புறம் இருக்கும்ல கொரோனா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மாஸ் எஜெக்ஷன் அண்ட் பாம்படட் த எர்த் அவுட்டர் மோஸ்ட் அட்மாஸ்பியர் வித் ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுலேருந்து எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகிறனால இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்காங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால், எர்த்துடைய போலார் ஐஸ் மெல்ட். இப்போ எர்த்து இருக்குன்னா எர்த்தில் வந்து இங்கே இது ஒரு ஐஸு, இது ஒரு ஐஸ். இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது, ஏன்னா இப்போ குளோபல் வார்மிங்னால மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும், அது ஈக்குவேட்டர் நோக்கி மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஷேப் வந்து மாறும்போது ரொட்டேஷன் ஆக்சிஸும் மாறுது. இதை தான் அதில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்னென்னா, எர்த்துடைய ரொட்டேஷன் ஆக்சிஸ் வந்து மாறுது அப்படிங்காங்க. இதில் வந்து என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, எர்த்துங்கிறது டெபெண்ட் ஆன் சன்னு தான். சன்னில் வரக்கூடிய ஃப்ளார்ஸ், அதாவது இந்த கொரோனாவுடைய ஃப்ளார்ஸுடைய அஃபெக்ஷனால் அது மாறுதுங்காங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, போலார்லேருந்து ஐஸ் மெல்ட் ஆகி வரனால மாறுதுங்காங்க. இப்போ 3மே ரைட்டு தான். இந்த 2மே இதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குது, அதான் சொல்கிறாங்க. ஆன்சர் அப்போ வந்து பி. போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட், பட் ஒன்லி ஒன் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டு, ஆனால் இது மட்டும் தான் என்ன செய்யுதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. தேர்ட் ஒன்று மட்டும் தான் நமக்கு என்ன கொடுக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது. அப்போ வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சு. இப்போ அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, வேர்ல்டு பேங்க் வாண்ட் தட் இந்தியா குட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேசஸ் வேர் வெட் பல்ப் டெம்பரேச்சர் ரொட்டீன்லி எக்ஸீட் 35 டிகிரி செல்சியஸ். ஏன்னா அப்போ வெட் பல்ப் டெம்பரேச்சர்னால் நமக்கு என்ன தெரியணும். அப்போ வெட் பல்ப் டெம்பரேச்சர் நமக்கு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர்னு இருக்கும். நார்மலாக நீங்கள் போய் ஒரு ஃபேரன்ஹீட்டில் அளக்குறீங்கன்னு வச்சுருக்கீங்களா. இப்போ நம்ம காய்ச்சல் அளக்குறோம், 36.9 டிகிரி செல்சியஸில் இருக்கும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர். இல்லைன்னா 98.4 ஃபேரன்ஹீட்டில் இருக்கும். நம்ம நார்மலாக டெம்பரேச்சர் அளவு வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு தெர்மாமீட்டர் இருக்குன்னு வச்சுருவோம். ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது. அந்த தெர்மாமீட்டரில் ஏதோ ஒரு வெட்டு ஈரமாக ஒரு துணியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சுற்றிக்கிறோம். அது ஈரத்தண்ணியை நம்ம தொளிச்சிக்கிடும் போது நார்மலாக டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளியே ஒரு 37 டிகிரி இருக்குன்னு வச்சுருவோமே, 39 டிகிரியா 37 டிகிரியா இருக்குன்னா, இங்கே நமக்கு அதை விட கம்மியாக இருக்கும், 35 டிகிரி இருக்கும். டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் மேலே ஒரு தண்ணி ஊற்றுறோன்னு வச்சுங்களேன், தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். அப்போ வெளியே உள்ள டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது இங்கே உள்ள டெம்பரேச்சர் என்னதான் இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து அந்த 35 டிகிரி ரீச் ஆகிட்டுனா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் ஒருத்தன் வெளியே சுற்றிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிடுவான். அப்போ ஒரு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போகுது. இப்போ வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா இதான் வெட் பல்ப் டெம்பரேச்சர். அப்போ இதை மெஷர் பண்ணணும் அப்படிங்காங்க. அப்போ இந்தியா வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளேசஸ் அப்படிங்காங்க வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது
இது ஒன் ஆஃப் த மெயின் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எதை வச்சு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் பெனின்சுலார் இந்தியா. பெனின்சுலார் இந்தியா இந்தியாவுடைய தென்னிந்தியா, இதுதான் பெனின்சுலார் இந்தியா. வில் மோஸ்ட் லைக்லி சஃபர் ஃப்ரம் ஃப்ளட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதிகமாக வந்துச்சு, சைக்ளோன் அதிகமாக வந்துச்சு, ட்ராட் அதிகமாக வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதான் ரீசன்காங்க. ஏன்னா ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹீட் ரொம்ப அதிகமாகனா வெட்பல்பு டெம்பரேச்சர் 35 டிகிரி இருக்குன்னா சர்வைவல் ஆஃப் த அனிமல் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் வில் பி அஃபெக்ட் ஆகுங்க. செட்டிங் ஆஃப் தர் பாடி ஹீட் த்ரூ பெர்சிபிரேஷன் பிகம் டிஃபிகல்ட். நம்ம பாடி வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா செல்சியஸில் சொன்னால் 36.9 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணோம். ஃபேரன்ஹீட்டில் சொன்னான்னு வச்சுக்கோங்கன்னா 98.4 ஃபேரன்ஹீட்டை மெயின்டைன் பண்ணும். அப்போ எவ்வளோ தான் ஹீட் வந்தாலும் நம்ம வேர்வை என்ன பண்ணுவோம் கேட்டால் அதை வந்து காம்பன்சேட் பண்ணி ஒரு ஹைப்போ தாலமஸ் நமக்கு என்ன கேட்டால் அந்த டெம்பரேச்சர் என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வேர்வை தான் மெயின் காரணம். வேர்வை வெளியே வந்து ரெண்டையும் வந்து மெயின்டைன் பண்ணும். ஆனால் அந்த வெட்பல்பு டெம்பரேச்சர் 35 டிகிரி தாண்டுதுன்னு வச்சுருங்களேன், அப்போ வந்து இந்த வேர்வை வந்து பிகம்ஸ் டிஃபிகல்ட்டாக மாறிடும். வேர்வை வர்றது என்னதாயிரும் டிஃபிகல்ட்டாக மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் அரெஸ்ட்டு, இது ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஆள் இறந்துருவாங்க. இதை தான் இதில் கொடுக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரைட்டு தான். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. போத் 1 and 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைம் ஜோனை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் ஜோன், அதில் கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். மோர் தென் 4 டைம் ஜோன் உள்ள நாடுகள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டைம் ஜோன்னா நம்ம படிச்சிருப்போம் ரொம்ப நாள். இந்த கோச்சங்லியாங் புக்கில் மொதல் பாடமே வச்சுருப்பாங்க. டைம் ஜோனுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இருக்கோம், எர்த்தை வந்து என்ன சொன்னால் பிரித்து போட்டிருப்போம். 0 டிகிரிங்கிறது கிரீன்விச் மீன் டைம்போம். அப்புறம் 180 டிகிரி ஏன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன்போம். அப்போ வந்து டைம் ஜோன் போது நமக்கு வந்து 1 டிகிரி வந்து 4 நிமிஷம் சொல்லி பிரிச்சிருப்போம். 1 டிகிரி வந்து 4 நிமிஷம் பிரிச்சிருப்போம். 15 டிகிரிங்கிறது 1 ஹவர்னு சொல்லி பிரித்து வேர்ல்டில் உள்ள எல்லா நாட்டுக்கும் என்னென்ன டைம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிடுவோம். அப்போ சில நாடுகள் பார்த்தீங்கன்னா பெரிய கண்ட்ரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஜோன் நிறையா இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரே நாடு சின்ன நாடாக இருந்தாலும் வெளியே நிறைய இடத்துல தீவு வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு டைம் ஜோன் மெயின்டைன் பண்ணணும். அப்போ இதில் வந்து 4 டைம் ஜோனுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகள் எதுன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ நார்மலாக வந்து ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, டைம் ஜோன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு சொன்னோன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படிம்பாங்க. பெரிய கண்ட்ரி, அவன் தான் டைம் ஜோன் வச்சுருப்பான், 11 டைம் ஜோன் வச்சுருப்பாம்பாங்க. ஆனால் அவனை விட அதிகமாக வச்சுருக்க நாடு வந்து ஃப்ரான்ஸ் சின்ன நாடு தான். ஆனால் நிறைய இடத்துல அவனுடைய தீவுகள் இருக்கும். அப்போ அவன் நாடு தான், அவன் நாட்டில் ஒரு டைம் ஜோன் போகும். அப்போ அந்த டைம் ஜோனுக்கு வந்து ஃப்ரான்ஸ் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 12 டைம் ஜோன் வச்சுருக்கான். இது ஜென்ரல் நாலேஜில் கேட்பான். எல்லாருமே ரஷ்யா போடுவாங்க, ஆனால் ஃப்ரான்ஸ் தான். ரஷ்யா பார்த்தீங்கன்னா 11 டைம் ஜோன் வச்சுருக்கான். யூஎஸ் பார்த்தீங்கன்னா 11 டைம் ஜோன் வச்சுருக்கான். ஆஸ்திரேலியா 9 டைம் ஜோன் வச்சுருக்கான். யுனைடெட் கிங்டம் பாருங்கள் 9 டைம் ஜோன் வச்சுருக்கான். ஏன்னா அவன் அங்கே இருந்தாலும் இந்தியாவில் ஒரு டைம் ஜோன் இருக்கும் அந்த டைமில். கனடாவில் பார்த்தீங்கன்னா 6 டைம் ஜோன் இருக்குது. டென்மார்க் பாருங்கள் 5 டைம் ஜோன் வச்சுருக்கான். நியூசிலாந்து 5 டைம் ஜோன் வச்சுருக்கான். பிரேசிலும் மெக்சிகோவும் 4 டைம் ஜோன் வச்சுருக்கான். அப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து 4க்கு மேற்பட்ட டைம் ஜோன் கண்ட்ரி எதுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ நமக்கு வந்து இப்போ தான் பார்த்தோம், யுனைடெட் கிங்டம்ங்கிறது வந்து நமக்கு வந்து 6 டைம் ஜோன் வச்சுருக்கான். யூகே வந்து நமக்கு எத்தனை வச்சுருக்கான்? 9 வச்சுருக்கான். அப்போ நமக்கு வந்து யூகே வந்து 9 வச்சுருக்காங்க. டென்மார்க் வந்து 5 வச்சுருக்கான். நியூசிலாந்து 5 வச்சுருக்கான். ஆஸ்திரேலியா நமக்கு வந்து பிரேசில் 4 வச்சுருக்கான். ஏன்னா டென்மார்க் 5, ஆஸ்திரேலியா 9 வச்சுருக்கான். இப்போ நமக்கு வந்து இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ஒரே நம்பர்ஸ்னு சொல்லி நான் வச்சுக்கிடுவோம். அப்போ வந்து ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் நமக்கு வந்து 9 வச்சுருக்காங்க. டென்மார்க்கும் நியூசிலாண்டும் 5 வச்சுருக்கான். பிரேசில் 4 வச்சுருக்கான். ஆனால் கொஷின் என்ன, 4க்கு மேற்பட்ட, அப்போ பிரேசிலை சேர்க்கக்கூடாது. அப்போ மிச்சம் இருக்க 4 கண்ட்ரிஸும் வரும். அப்போ ஆன்சர் வந்து ஒன்லி என்னது 4. அப்போ இதான் நமக்கு இந்த கொஷின்ஸ். அப்போ வந்து டைம் ஜோன் வச்சு ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ். இந்த ஜாகிரபி பார்க்கும்போது அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜாகிரபி தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கொஷின் தான் வந்து இந்தியன் ஜாகிரபி கேட்டிருக்காங்க. ஒரு ஐடியா, அடுத்த நெக்ஸ்ட் இயர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இதே கொஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட கொஷின்ஸ். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது நல்லா தரவாக பார்த்து வச்சுருக்கணும். தேங்க்யூ.